இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா கொடுங்க. சார், நாங்க வர்மாவை பார்த்துட்டோம். வர்மாவை பார்த்துட்டியா? சிவா என்ன சொல்ற நீ? ஆமா சார், அவன் நாங்க இருக்கிற இடத்துல இருந்து பாக்குற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கான். சிவா ஒரு நிமிஷம். ஹலோ சார், இது ஒரு தலைமுறை போராட்டம். அதோட வர்மா இப்போ தப்பிச்சு போனாலும் அவனோட கிரைம் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். அவன் இலங்கைக்கு போட்ல போயிட்டு திரும்ப பிளைட்ல வந்து கூட அவன் வேலைய காட்டுவான். அவனை நம்ம இப்போ பிடிக்கலன்னா நம்மளால எப்போ பிடிக்க முடியாதுன்னு தோணுது சார். அந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்னா அது அவனை பிடிச்சா மட்டும்தான் நடக்கும்னு என்னோட இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது சார். ஆமா சார், அந்த குழந்தைங்கள்ல என் அக்கா குழந்தையும் தான் இருக்கா. இருந்தாலும் வர்மாவை அரெஸ்ட் பண்றதை தவிர குழந்தைங்களை காப்பாத்த வேற வழியே இல்ல. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இப்போ நான் இதுல எதுவும் செய்ய முடியாது. கமிஷனர் அந்த சிங்களனை விட சொல்லிட்டாரு. இப்போ அவன் அங்க வந்து வர்மாவை போட்ல ஏத்திக்கிட்டு இலங்கைக்கு கிளம்பிடுவான். இதுல நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாங்க என்ன பண்ண போறோம் தெரியல சார். ஆனா இதாவது ட்ரை பண்றோம். ப்ளீஸ். இங்க பாருங்க, வர்மா கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கான் சார். புரியல. வர்மா போனை வைக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கான். அப்புறம் சார், என்ன இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு என்ன சேஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஏடி களத்துல இருப்பான். நான் கடைசியா இந்தியாவை விட்டு போகும்போது அவளை பார்த்துட்டு தான் நான் போகணும். அவ ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதோட நான் போட்ல கிளம்பும் போது அவளுடைய ரியாக்ஷனை நான் பார்க்கணும். நான் தப்பிச்சு போறது தெரிஞ்சும் அவளால எதுவும் செய்ய முடியாம ஜோக்கர் மாதிரி நிக்கிறத நான் கடைசியா பார்த்துட்டு தான் கடலுக்குள்ள போனோம். She should stand before me defenseless. புரியுதுல்ல? எந்த வெப்பனும் இல்லாம நிராயுதபாணியா நான் இருக்கிற இடத்துக்கு அவ வரணும். இதான் என்னுடைய ஃபைனல் டிமாண்ட். வர்மா, குட் பை. வா வா ஏடி வா.